விஜய் ஆற தழுவியிருக்காரு. யார் தழுவியிருக்காரு? அங்கே வந்து இந்த கரூர் மேட்டரில், கரூர் விஷயத்தில் ஜெயிலுக்கு போன அந்த மாவட்ட செயலாளரை ஆற தழுவி இருக்கிறார். ஜெயிலுக்கு போயிட்டீங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரவங்க ஆற தழுவுகிறார். எங்களை போன்றவர்கள் கரூர் விஷயத்தை பேசி தான் ஜெயிலுக்கு போனோம். எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட விஜய் வந்து ஒரு நன்றி சொல்லவில்லை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கே ஒரு நெருடலான ஒரு விஷயம். இதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. யாரும் வந்து பாராட்டணுங்கிறதுக்காக நாங்கள் கருத்தை பதிவு செய்யவில்லை. உண்மை என்னவோ அதற்காகத்தான் நாங்கள் கருத்தை பதிவு செய்தோம். அதனால் நிர்மல்குமார் தான் எங்கிட்ட பேசினார் ஒழிய விஜய் இதுவரை பேசி எங்களுக்கு வந்து இதை நன்றி சொல்லவில்லை. ஆக கட்சிக்காரவங்கன்னா அவங்க கொஞ்சம் அதிகம் சலுகைகள் கொடுக்குறாங்க. மற்றவர்கள் தங்களுக்காக பேசும் மற்றவர்களை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. நாங்கள் தனி மனிதனாக, தனி இயக்கமாக தான் செயல்படுவோம். எங்களுக்கு வந்து யாருக்கும் நாங்கள் வந்து துணை போகிறது இல்லை. தகுதியின் அடிப்படையில் தான் திமுகவை விமர்சித்தது கூட தகுதியின் அடிப்படையில். திமுகவை நல்ல விஷயம் செஞ்சதெல்லாம் நான் பாராட்டியிருக்கேன். சில விஷயம் ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் நானே பாராட்டியிருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின்னு போட்டார், நானே சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு ஆதார் கார்டெலாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. இது வந்து ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபா வராதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லது நடந்தால் சரி. ஸ்டாலினே நல்லது செஞ்சால் நல்லது தானே. மக்களுடைய குறைகளை நீங்கள் தீர்க்கணும். தீர்த்தீங்கன்னா உங்களையும் பாராட்டுவோம். நீங்கள் வந்து பாராட்டணும். எங்களுடைய பாராட்டப்படுறோம்னா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களுக்கு யார் எதிராக போகிறீங்களோ அவங்கள தான் நாங்கள் திட்டுவோம். அதனால் நல்லதை செய்தால் ஸ்டாலினாக இருந்தாலும் பாராட்டுவோம். மோசமான விஷயங்களாக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள், திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்குரல் கொடுப்போம். அதுதான் வந்து உண்மையான விஷயம்.